ஹோ 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 ஹோ. என்ன கிறிஸ், சேர்லாம் போட்டு வச்சிருக்க? தாத்தா உட்காருங்க தாத்தா. எனக்கா? ஆமா தாத்தா. ஆ. கண்ணை மூடுங்க தாத்தா. என்ன கிறிஸ்? தண்டனை தாத்தா. ஜாதிரியா தாத்தா. ஹே ஜான், நீ நலமடைஞ்சு வந்ததுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இன்னைக்கான நற்பண்பும் நன்றி அறிதல் தான். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். தாத்தா எப்பொழுதும் எப்படி நான் நன்றி சொல்றது? இப்போ எனக்கு ஃபீவர் வந்துச்சுல, அதுக்கும் எப்படி தாத்தா நான் நன்றி சொல்லுவேன்? தாத்தா நான் சேட்டை பண்ணும்போது அம்மா நான் அடிச்சாங்கல்ல, அதுக்கு எப்படி தாத்தா நான் நன்றி சொல்லுவேன்? தாத்தா போன மாசம் போட்டியில தோத்து போனதுக்கு ஜானு என் லட்டுவை பிடிக்கி சாப்பிட்டதுக்கு அதுக்கும் நான் நன்றி சொல்லணுமா தாத்தா? கண்டிப்பா நன்றி சொல்லணும். துன்பத்துக்கும் தோல்விக்கும் கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் எல்லாத்துக்கும் கண்டிப்பா நன்றி சொல்லணும். கிறிஸ், நீ என் கண்ணை மூடினப்ப எனக்கு இருட்டா இருந்தது. ஆனா கை எடுத்தப்ப ஜானை பார்த்தோன்னே மகிழ்ச்சியா இருந்தது. எல்லா துன்பத்துக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும். எனக்கு ஃபீவர் வந்தது என்ன நன்மை தாத்தா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ வரல. ஆனா தன்னம்பிக்கையே இல்லாத கிறிஸ் தனியா இருக்கவும் தானா வேலை செய்யவும் கத்துக்கிட்டான். இயேசுவோட பாடுகள் நமக்கு மீட்பை தந்தது. அதே போல உன்னுடைய துன்பம் கிறிஸ்துக்கு நன்மையா மாறுச்சு. இதுக்கு மட்டும் நீ நன்றி சொன்னா விண்ணகத்துல உன்னோட போனஸ் பாயிண்ட் ஏறிடும். சூப்பர் தாத்தா. சரி, இன்னைக்கான பொருள் பார்க்கலாமா? தாத்தா இது ஒரு வாழை தாத்தா. கரெக்ட். லௌதாத்தோ சி 227 திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. சாப்பிட்றதுக்கு முன்பும் பின்பும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்வோம்ல. நம்பிக்கையாளர்கள் எல்லாருமே இந்த அர்த்தமுள்ள பழக்கத்திற்கு திரும்பணும். அதன் வழியா கடவுளுடைய கொடையாகிய இயற்கை படைப்புகள் மீது நமக்குள்ள நன்றி அதிகமாகும். நீங்க எல்லாரும் இந்த வாழை இலையில இறைவா உம் படைப்பாகிய இயற்கைக்கும் அதன் கொடைகளுக்கும் நன்றின்னு எழுதிட்டு வாங்க. நாளைக்கு இதை நம்ம ட்ரீல மாட்டலாம். இன்னையிலேருந்து இப்போ பிரான்சிஸ் சொன்னது போல சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்க எல்லாரும் கடவுளுக்கு நன்றி சொல்லி சாப்பிடுங்க. நேற்று 2 குப்பை தொட்டி ரெடி பண்ணோம்ல, அதில் ஒன்றில் மக்கும் குப்பைன்னு எழுதி அல்லது இந்த மாதிரி பச்சை கலர் பெயிண்ட் அடித்து வச்சுக்கோங்க. அதில் மக்கிற குப்பைகளான காய் மற்றும் பழங்களுடைய கழிவுகள், தரமற்று போன உணவு அல்லது தோட்ட கழிவுகளை மட்டும் அதில் போடுங்க. இப்படி பண்ணும் பொழுது மண் வளமாகும். இயற்கையே உங்களுக்கு நன்றி சொல்லும்.